ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் விமான பணிக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து வேலைவாய்ப்பும் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். .co.com இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு தமிழக அரசு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் இருக்க பாருங்கள். .co சார்பில் விமான பணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் உங்களுக்கான பயிற்சி வழங்குறாங்க. ஸோ 12ஆம் வகுப்பு அல்லது டிகிரி முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் வகையில் ஐட்டா கனடா இருக்க பாருங்கள். அங்கேருந்து அந்த நிறுவனத்தில் உங்களுக்கான பயிற்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே .co ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக இன்னும் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்களுக்கு விமானம் இருக்க பாருங்கள், அந்த ஏர் இந்தியா அந்த மாதிரி விமானத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் 100% உங்களுக்கான வேலைவாய்ப்பு வாங்கி தராங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் இருக்குது பாருங்கள், மான்ட்ரியல் கனடா. அந்த நிறுவனம் உங்களுக்கு இலவசமாக ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் இன்ஸ்டியூஷன் செலக்ட் அண்ட் சர்டிஃபை த கேண்டிடேட் who can seek job in any international and domestic airline. அதாவது நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் முடிச்சிங்க அப்படின்னா எந்த இன்டர்நேஷ்னல் மற்றும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் வில் பி செலக்டட் பேஸ்டு ஆன் த இன்டர்வியூ மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ். எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்வியூ வச்சு மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதன் மூலமாக சைட் பண்ணுறாங்க. ஒன்லி லிமிட்டட் கேண்டிடேட் வில் பி செலக்டட். ஸோ கொஞ்சமான வேக்கன்சி தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் ஹாவ் அப்பியர் ஃபார் எக்ஸாம் டு பி கண்டக்டட் பை ஐட்டா இன்ஸ்டியூஷன். அதாவது ஸோ நீங்கள் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டக்ட் பண்ணி செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தருவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் மே செலக்ட் எனி ஒன் ஆஃப் ஃபாலோவிங் கோர்ஸஸ். ஸோ மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு கோர்ஸை நீங்கள் சைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏர் கார்கோ இன்ட்ரோடக்டரி இருக்குது பாருங்கள், டிஜிஆர் அந்த கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பேசஞ்சர் கிரவுண்டு சர்வீசஸ் ப்ளஸ் ரிசர்வேஷன் மற்றும் டிக்கெட்டிங் அந்த கோர்ஸ் இருக்குது. மூணாவதாக ஃபவுண்டேஷன் இன் ட்ராவல் மற்றும் டூரிசம். மொத்தமாக 3 வகையான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் தான் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். பிளேஸ்மெண்ட் மற்றும் கரியர் ப்ரொகஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குதுன்னா அமெரிக்கன் ஏர்லைன், சவுத் வெஸ்ட் ஏர்லைன், ஸ்ரீலங்கா ஏர்லைன், இண்டிகோ டெல்டா ஏர்லைன் மற்றும் யுனைடெட் ஏர்லைன்ஸ், இண்டிகோ ஏர்லைன், இந்த மாதிரி நிறைய இடங்களில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஏர்லைன்ஸுமே உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி யார் அப்ளை பண்ணலான்னா எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க வித்து குட் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு டீசன்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெப்சைட் கொடுத்துருக்காங்க .co.com. இந்த வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கோர்ஸ் டியூரேஷன் ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட் ஃபார் 6 months. மொத்தமாக 6 மாதம் உங்களுக்கான கோர்ஸ் இருக்க போது. ஆஃப்டர் ட்ரைனிங் கேண்டிடேட் ஹாவ் டு அப்பியர் ஃபார் எக்ஸாம். ஸோ ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதை வச்சு தான் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தோஸ் ஹூ குவாலிஃபைட் இந்த எக்ஸாம் வில் பி கிவன். அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் சர்டிஃபிகேட் கேண்டிடேட் வில் பி அசிஸ்டட் டு கெட் 100% பிளேஸ்மெண்ட் இன் இன்டர்நேஷனல் மற்றும் டொமேட்டிக் ஏர்லைன். நீங்கள் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 100% உங்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்படும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 1,25,000 உங்களுக்கான ஃபீஸ் ஆகுது. அதை மொத்தமாக .co ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ட்ரைனிங் ஃபீஸ் 25,000, என்ரோல்மெண்ட்கான ஃபீஸ் 30,000, எக்ஸாம் ஃபீஸ் 25,000, கோர்ஸ் புக் ஃபீஸ் 10,000, யூனிஃபார்ம் ஃபீஸ் 5,000, ஹாஸ்டல் ஃபீஸ் 5,000. இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரி ஒன்ஸ் இந்த ஜாப் கிடைச்சதுன்னா சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா 20,000 22,000 per month கொடுக்க போகிறோம். ஒருவேளை கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா 50,000 70,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் இந்த கோர்ஸ்க்கான ஒரு முக்கிய அம்சங்கள். ஏவியேஷனுக்கான ஒரு கோர்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. 12th அல்லது கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரினர் அப்ளை பண்ணலாம். ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான் இதில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணுங்கள். ஏவியேஷன் கோர்ஸ் இன் ஏர் கார்கோ சர்வீசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி, நீங்கள் எந்த மாதிரி கம்யூனிட்டி சார்ந்தவங்க,
எஸ்சியா எஸ்டியான்னு கேட்டிருக்காங்க, எந்த கம்யூனிட்டியோ அதை சைட் பண்ணிட்டு என்ன கேஸ்ட்னு கேட்டிருக்காங்க, கேஸ்ட் நேமை கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தா டிகிரி மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12th கீழேன்னு நினைக்கிறேன். ஸோ டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிகிரி எப்போ முடிச்சிங்க, அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அக்ரிகேட்டட் பர்சன்டேஜ், ஸோ டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு கோர்ஸ் அப்ளை ஃபார், எந்த கோர்ஸ் அப்ளை பண்ண போகிறீங்க, ஏர் கார்கோவோ அல்லது பேசஞ்சர் கிரவுண்ட் சர்வீஸா அல்லது ஃபவுண்டேஷனான்னு கேட்டிருக்காங்க. எந்த சர்வீஸ் மேலும் அதனை சைட் பண்ணிட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா பாஸ்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து, ஸோ பாஸ்போர்ட் நேம் என்ன, பாஸ்போர்ட் நம்பர் என்ன கொடுத்துக்கோங்க. இல்லாதவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் அப்ளை ஃபார் பாஸ்போர்ட் பிஃபோர் கோர்ஸ் கமென்ஸ்மெண்ட். ஸோ நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிடுங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, ஃபாதர் நேம் என்ன, ஃபாதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மதர் ஆக்குபேஷன், மதர் என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலாக கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க பாருங்கள், அப்லோட் பிக்சரில் போய்ட்டு உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் 1 ஸ்ட்ரீட் நேம் 2. ஸோ இதில் போய்ட்டு உங்கள் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் நேம் என்ன, அதுக்கப்புறம் தாலுக் நேம் என்ன, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதுக்கான நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள், 3 டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது வந்து ரெட் சிம்பிளில் கொடுத்துருக்காங்க, அது கம்பல்சரி அப்லோட் பண்ணி தான் ஆகணும். உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட், நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட்டு மற்றும் லாஸ்ட்டு பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி 2 பேஜுமே ஒரே பிடிஎஃபாக மெச் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து செலெக்ஷன்ஸ் ஆவீங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாகனா கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன், இதை டிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கான அந்த கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேத்தமேட்டிக்கல் கேப்சா 7+4 என்ன அப்படின்றத நீ ஆன்சராக என்டர் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட டாட்கோ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து மற்ற இன்ஃபர்மேஷன் கால் மூலமாக தெரியப்படுத்தி அதுக்கேற்ற மாரி உங்களுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. இது வந்து கம்மி லிமிடெட் சீட் தான் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் தேதி என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஸோ முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.